வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். டிக்டாக் மூலம் பிரபலமான நடிகர் ஜிபி முத்து அவர்கள் இப்போது காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தன்னுடைய தெருவை காணாமனு கண்டுபிடிச்சு தரணும்னு இல்லைனா தீ குளிப்பேன் என்று நடிகர் ஜிபி முத்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு புகார் கொடுத்தது. அதுவும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் முன்னாடி சந்தித்து பேசிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் ஜிபி முத்து அவர்கள் எதற்காக இந்த மாதிரி பரபரப்பான புகார் கொடுத்திருக்கிறாரு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த இன்டர்நெட் உலகத்தில் சமீப காலமாக சினிமா துறையில் சோசியல் மீடியா வாயிலாக பிரபலமாக கூடியவங்க நிறைய திரைப்படங்களில் நடித்து நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கிறாங்க. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி தக்க வைத்து கொண்டு அடுத்த கட்டக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லலாம். நம்ம ஜிபி முத்து அவர்கள் டிக்டாக் மூலம் பிரபலம் அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல பெயரை எடுத்துட்டாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் நடித்துக்கிட்டே வராரு. இவர் நடிப்பதற்கு மட்டுமில்லாமல் இவர் போடும் வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான லைக்குகள், ஷேர்கள் ரசிக்கும்படியாக இருக்கிறது. இவர் பேசும் வசனங்கள், அந்த உடைய ஸ்லாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை சிரிக்கும்படி அளவுக்கு கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில் ஜிபி முத்து அவர்கள் தெருவை கண்டுபிடிச்சு தரலனா தீ குளிப்பேன் என்று நடிகர் ஜிபி முத்து அவர்கள் பரபரப்பு புகார் கொடுத்திருக்கிறாரு. வடிவேலு ஒரு படத்தில் கிணத்த காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாப்புல, அந்த மாதிரி இந்த கதை இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் ஏற்கனவே அமைந்திருந்த ஒரு தெருவை காணவில்லை என நடிகர் ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறாரு. பிரபல யூடியூபரான ஜிபி முத்து இவர் நடிகரும் கூட. தற்போது சமூக வலைதளங்களில் மட்டுமின்றி திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்துக்கிட்டு வர்றாரு. ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே பெருமாள்புரம் கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறாரு. அந்த புகாரில் பெருமாள்புரம் ஒரு தெருவை காணவில்லை என்றும் நடிகர் ஜிபி முத்து தெரிவித்திருக்கிறார். தனிநபர் ஆக்கிரமிப்பால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கீழ்த்தெரு மாயம் எனவும் தனக்கு குடும்பத்தினர் தனிநபர் தொந்தரவு அளிப்பதாகவும் ஜிபி முத்து புகார் அளித்திருக்கிறார். புகாருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீ குளிப்பேன் என தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியரிடம் ஜிபி முத்து புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க. என்னுடைய இடங்களை காலி பண்ண செய்ய வேண்டும், தொடர்ந்து அடியாளுக்களை வைத்து என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் மிரட்டிக்கிட்டு வராங்க. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஜிபி முத்து அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.